பொதுவாவே மனிதர்களாகிய நாம சுவாசிக்கிறத ஒரு சாதாரணமான தன்னிச்சையான விஷயமா தான் நினைக்கிறோம் இல்லையா? மூச்சு உள்ள போகுது, வெளிய வருது. இதுதான் நம்மள உயிரோட வச்சிருக்கு. ஆமா, அது ஒரு ரொம்ப நேரடியான பௌதிக செயல்பாடு அப்படின்னு தான் நாம நம்புறோம். எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் இருக்கிற ஆழமான தொடர்பு இந்த மூச்சுல மட்டும் இல்ல, நமது பேச்சிலேயும் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கொஞ்சம் நம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனா அதுதான் உண்மை. கண்டிப்பா. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட இந்த ஆழமான அலசலோட ஆதாரம் பாத்தீங்கன்னா, ஒரு மாபெரும் சிந்தனையாளர் 150 வருஷங்களுக்கு முன்னாடியே எழுதி வச்ச ரகசியங்களை உடைக்குது. ம். அதாவது வள்ளலாரோட அருட்பெருஞ்சோதி அகவல் பத்தி யூடியூப்ல வெளியான ஒரு மிக விரிவான சொற்பொழிவோட குறிப்புகள் தான் இன்னைக்கு நம்ம தேடலோட அடிப்படை. ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு இது. ஆமா, ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட பழைய நூல்களை படிக்க நேரம் இல்லாத இந்த அவசர உலகத்துல பிரம்மஞ்ச ரகசியங்களை தெரிஞ்சுக்க வள்ளலார் எப்படி ஒரு ஷார்ட்கட் கொடுத்தார் அப்படிங்கறத பிரித்தெடுக்கிறது தான் நம்ம நோக்கம். கண்டிப்பா. இதை அலசும்போது மனிதனோட பேச்சு பத்தி அவங்க முன்வச்ச கோணம் என்னை ரொம்ப ஆழமா சிந்திக்க வச்சிடுச்சு. அதாவது உயிரியல் ரீதியா பாத்தீங்கன்னா மூச்சு நின்னா எல்லாமே முடிஞ்சுது அப்படிங்கிறது வெளிப்படையான உண்மை. அதனால தான் தமிழ்ல சுவாசத்தை மிக அழகா உயிர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. வா, உயிர்ப்பு நல்ல வார்த்தை. ஆமா. ஆனா இந்த மூச்சு விடுறதுக்கு மாற்றா மனித பரிணாம வளர்ச்சியில இறைவன் அல்லது இயற்கைன்னு வச்சுக்கலாமே, அது மனிதனுக்கு அளித்த மிகப்பெரிய சலுகை தான் இந்த பேச்சு. கரெக்ட். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பூமியில எத்தனையோ உயிரினங்கள் சத்தங்களை எழுப்புது, தங்களுக்குள்ள பரிமாறிக்குது. ஆனா மனிதனை தவிர வேற எந்த விலங்குக்கும் இப்படி தெளிவா வார்த்தைகளை கோர்த்து பேசுற திறன் இல்ல. அது உண்மைதான். பேச்சு அப்படிங்கிறது வெறும் தகவல்களை பரிமாறிக்கிற ஒரு டூல் மட்டும் கிடையாது. அது மனிதனா அந்த பிரபஞ்ச பேரறிவோட சொந்தமாக்குற ஒரு கண்ணுக்கு தெரியாத தொப்புள் கொடி உறவு அப்படின்னு இந்த சொற்பொழிவு ரொம்ப நுட்பமா விளக்குது. அந்த தொப்புள் கொடி உறவு அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அழுத்தமா இருக்கு. ஆனா அந்த சொற்பொழிவுல என்னைய ரொம்ப கவர்ந்த, அதே சமயம் தலையில அடிச்சாரு போல உணர்த்தின ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன விஷயம்? அதாவது இந்த அற்புத திறனை வச்சுக்கிட்டு நாம என்ன செய்யறோம்? ஊர் வம்பு பேசுறோம், தேவையில்லாத அரசியல் விவாதம் செய்யறோம், மத்தவங்கள குறை சொல்றோம். இது அவங்க ஒரு 1000 ரூபாய் நோட்டுக்கு ஒப்பிட்டு விளக்குன விதம் அபாரமானது. ஓ, அந்த ஒப்புமை ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆமா, இப்போ உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் நோட்டு இருக்குன்னா, அதை வச்சுக்கிட்டு பசியால வாடுற 100 பேருக்கு உணவு வழங்கி ஒரு பெரிய நல்ல காரியத்தை செய்யலாம். ஆனா அத செய்ய மாட்டோம். கரெக்ட். அதே 1000 ரூபாய் நோட்டை எடுத்து உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கும் போது மூக்கு சிந்துறதுக்கு ஒரு சாதாரண துணி மாதிரி பயன்படுத்தினா அது எவ்வளவு முட்டாள்தனமோ அப்படிதான் பேச்சை நாம வீணாக்குறோம்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது எப்படி இருக்குன்னா, கையில ஒரு அதிநவீன சூப்பர் கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு அத வெறும் கூட்டல் கழித்தல் செய்யற கால்குலேட்டரா பயன்படுத்துற மாதிரி இருக்கு இல்லையா? மிக சரியான உதாரணம். அந்த 1000 ரூபாய் நோட்டோட உண்மையான மதிப்பு தெரிஞ்ச யாரும் அதை அப்படியே பயன்படுத்த மாட்டாங்க. அதே போலதான் பேச்சோட அதிர்வுகள், அதாவது வைப்ரேஷன்ஸ் ஏற்படுத்துற உண்மையான சக்தி தெரியாம நாம அதை வீணான விஷயங்களுக்கு செலவிட்டுட்டு இருக்கோம். ஒரு மனிதன் எந்த மனநிலையில இருக்கான், அதாவது அவன் இன்னும் விலங்கு நிலையிலேயே இருக்கானா, இல்ல உண்மையான மனித பண்போட இருக்கானா, அல்லது அதற்கும் மேலான ஞான நிலைக்கு போறானா அப்படிங்கறத அவனோட பேச்சோட தரத்தை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்னு அந்த ஆதாரம் சொல்லுது. அப்போ நாம பயன்படுத்துற ஒவ்வொரு சொல்லும் நம்மள வெளிச்சம் போட்டு காட்டுது. ஆமா, அது நம்மளோட ஆன்மீக மற்றும் உளவியல் தரத்தை காற்ற ஒரு அளவுகோலாவே செயல்படுது. இப்போ நாம வாயால வெளியிடுற வார்த்தைகளுக்கு இவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னா, நாம வெளியில இருந்து உள்வாங்குற விஷயங்கள், அதாவது நமது காதுகளோட பங்கு என்ன அப்படிங்கிற கேள்வி எனக்கு இயற்கையாவே வருது. ரொம்ப நியாயமான கேள்வி. நம்ம உடம்போட அமைப்பை பார்த்தாலே ஒரு பெரிய தத்துவம் புரியும். கண்களை மூடுறதுக்கு இமைகள் இருக்கு, வாயை மூடுறதுக்கு உதடுகள் இருக்கு, மூக்க கூட கையால கொஞ்ச நேரம் அடைச்சு பிடிச்சுக்கலாம். ஆனா காதுகளுக்கு எந்த கதவும் இல்ல. அதுதான், காதுகளுக்கு இயற்கையாவே மூடுறதுக்கு எந்த கதவும் இல்ல. அது எப்பவுமே திறந்தே தான் இருக்கு. நல்ல விஷயங்களை, உயர்ந்த அதிர்வுகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பிரபஞ்சம் செவிகளை திறந்தே வச்சிருக்கு அப்படிங்கிற பார்வையை ரொம்ப சிந்திக்க வச்சுது. கண்டிப்பா. இது விளக்கும்போது அவங்க பல கலாச்சாரங்களோட சிந்தனைகளை ஒன்னா இணைக்கிறாங்க. மனிதன் ரொட்டியினால் மட்டும் வாழ்வதில்லை, இறைவனின் வார்த்தையினாலும் வாழ்கிறான் அப்படிங்கிற கிறிஸ்தவ வேதமான பைபிளோட புகழ்பெற்ற வாசகத்தை சுட்டி காட்டுறாங்க. ஓ ஆமா, ரொட்டி அல்லது உணவு அப்படிங்கிறது நம்ம பௌதிக உடம்போட தசைகளை வளர்க்கும். ஆனா உயர்ந்த வார்த்தைகள் ஆன்மாவை வளர்க்கும். வாவ், இதையே தான் திருவள்ளுவரும் சொல்றாரு இல்லையா?
ஆமா, வேற கோணத்துல சொல்றார். சத்சங்கங்களுக்கு போய் உயர்ந்த சிந்தனைகளை கேட்காதவங்கள, அந்த நல்ல வார்த்தைகளை உள்வாங்காத செவிகளை கொண்டவங்கள மாக்கள், அதாவது வெறும் விலங்குகள் அப்படின்னு மிக கடுமையா விமர்சிக்கிறதா அந்த சொற்பொழிவு நினைவூட்டுது. மாக்கள்னு நேரடியாவே திட்டிட்டாரு. ஆமா, விலங்குகளுக்கு பகுத்தறிவோ உயர்ந்தவற்றை கேட்கிற திறனோ இல்ல. மனிதன் அதை செய்யலன்னா அவனும் விலங்குதான் அப்படிங்கிறது திருவள்ளுவரோட ஆணித்தரமான வாதம். இந்த இடத்துல நான் கொஞ்சம் யதார்த்தமாவே ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். நாம காதால கேட்கறது அடிப்படையில வெறும் சத்தம் தானே? அறிவியல் ரீதியா பாத்தீங்கன்னா அது காத்துல ஏற்படுற மெக்கானிக்கல் வேவ்ஸ். அந்த வெறும் சத்தம் எப்படி ஆன்மாவுக்கு உணவா அல்லது ஊட்டச்சத்தா மாற முடியும்? இது கேட்கறதுக்கு அழகா இருக்கு. ஆனா இது வெறும் கவிதை நயமா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஆழமான சயின்ஸ் இருக்கா? இது மிக முக்கியமான கேள்வி. இத வெறும் தத்துவம்னு நம்ம கடந்துட முடியாது. இதுக்கான அறிவியலையும் பிரபஞ்ச விதிகளையும் அவங்க மிக அழகா கனெக்ட் பண்றாங்க. எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. இயற்கையில நடக்கிற ஒரு சுழற்சிய கவனிங்க. ஆகாயத்துல ஏற்படுற இடி அப்படிங்கிறது நாதம் அல்லது சத்தம். அதோட தோன்ற மின்னல் அப்படிங்கிறது விந்து, அதாவது ஒளி. சரி. இந்த சத்தமும் ஒளியும் சேரும்போது வளிமண்டலத்துல இருக்கிற நைட்ரஜனை பிரிச்சு மழைநீரோட கலந்து பூமியில உள்ள மண்ணுக்கு சிறந்த உரமா மாத்தி தருதுன்னு அறிவியல் சொல்லுது. ஆமா, இடிமின்னல் மூலமா நடக்கிற அந்த நைட்ரோஜன் பிக்சேஷன் நமக்கு தெரிஞ்ச அடிப்படை அறிவியல் தான். கரெக்ட். வெளியில இருந்து மனிதன் எந்த உரமும் போடாமலேயே பூமி தனக்கான ஊட்டச்சத்தை ஆகாயத்திலிருந்தே பெற்றுக்குது இல்லையா? இதே செயல்முறைய அப்படியே அவங்க ஆன்மீகத்தோட பொருத்தி பாக்குறாங்க. ஓஹோ. சிதாகாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாங்க. சிதாகாசம்னா சாதாரணமா நாம பாக்குற ஆகாயம் கிடையாது. அது பிரபஞ்சத்தோட உச்சகட்ட அறிவு கிடங்கு. இன்றைய கம்ப்யூட்டர் மொழியில சொல்லணும்னா ஒரு காஸ்மிக் சூப்பர் சர்வர் மாதிரி. எக்ஸாக்ட்லி. அந்த உயர்ந்த வெளியிலிருந்து வர்ற அருளாற்றல் வள்ளலார் போன்ற ஞானிகள் மூலமா பூமியில வார்த்தைகளா மழையென பொழியுது. அந்த ஞானிகளோட பேச்சுல உள்ள பிரபஞ்ச சத்தமும் அறிவும் இணைந்து அதை கேட்கிற மனிதனோட ஆன்மாவிற்கு நேரடி ஊட்டச்சத்தா உரமா மாறுது. அப்போ வார்த்தைகள் அப்படிங்கிறது வெறும் கருத்து பரிமாற்றம் கிடையாது. கண்டிப்பா இல்ல. அவை மிக உயர்ந்த ஆற்றல் பரிமாற்ற செயல்முறை, அதாவது ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் அப்படிங்கறத அவங்க ஆழமா பதிவு செய்றாங்க. இது உண்மையாவே ஒரு பெரிய பிரேக் த்ரூவா இருக்கு. அப்படியென்றால் நேரடியா பிரபஞ்சத்திலிருந்து டவுன்லோட் செய்யப்பட்ட அந்த வார்த்தைகளை நாம எங்க தேடுறது? பல்லாயிரம் வருஷங்களா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரிக், யஜூர் போன்ற வேதங்கள்லயோ அல்லது மற்ற ஆகமங்கள்லயும் தேடலாமா? இங்குதான் வரலாற்று ரீதியான ஒரு மிக முக்கியமான உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். உலக எங்கும் மனித சமூகத்தை வழிநடத்த பல வேதங்களும் புனித நூல்களும் தோன்றுச்சு. பைபிள், குரான், இந்திய வேதங்கள், ஜுண்டவஸ்தா அப்படின்னு பல உதாரணங்களை அவங்க சொல்றாங்க. அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப அவை தூய்மையாவே உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா பல ஆயிரம் ஆண்டுகள் வாய்மொழியாகவும் மனிதர்களோட கைகளாலையும் அவை கடத்தப்பட்டப்போ என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? அந்த டெலிபோன் விளையாட்டு மாதிரி மனிதர்கள் தங்களோட சொந்த விருப்ப வெறுப்புகளை, தங்களோட சுயநலன்களை அதுல கலந்துட்டாங்க. இந்த இடத்துல இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு விஷயத்த நாம தெளிவா சொல்லணும். நாம விவாதிக்கிற இந்த மூல ஆதாரம் எந்த விதமான அரசியல் சார்பு அல்லது காழ்ப்புணர்ச்சியோ இல்லாம ஒரு வரலாற்று உண்மையாவே இதை அணுகுது. கரெக்ட். நாமும் அதை அப்படியே தான் பார்க்கறோம். பழைய நூல்கள்ல, குறிப்பா இந்திய வேதங்கள்ல காலப்போக்குல வர்ணாசிரம தர்மம், சாதி பாகுபாடு போன்ற இடைச்சர்கள்கள் உள்ளே நுழைஞ்சிடுச்சு அப்படிங்கறத அவங்க வெளிப்படையா பேசுறாங்க. ஆமா, தூய்மையான ஒரு பெரிய குடம் பால்ல ஒரே ஒரு துளி விஷம் கலந்தது போல அந்த பழங்கால நூல்கள் காலப்போக்குல கெட்டுப்போச்சு அப்படிங்கறத அவங்க சுட்டி காட்டுறாங்க. இதனாலதான் பல சமூக கொடுமைகளும் நடந்திருக்கு. கண்டிப்பா. மனிதன் பிரிச்சு பாக்குற அவலங்களும் நடந்துச்சு. பழைய நூல்கள்ல உள்ள அந்த விஷச்செடிய, அந்த இடைச்செருகல்களை வேரோட நீக்கிட்டு அதுல இருக்கிற உண்மையான சாரத்தை மட்டும் வடிகட்டி எடுத்த ஒரு மாபெரும் வேலையத்தான் வள்ளலார் செஞ்சார். அடா. இத அவங்க சிற்றம்பல கல்வி அப்படின்னு அழைக்கிறாங்க. அதாவது பிரபஞ்ச அறிவை எந்த பாகுபாடும் இல்லாம அனைவருக்கும் இலவசமா வழங்குற ஒரு வெளிப்படையான கல்வி முறை. அருமை. இன்றைய காலகட்டத்தை அவங்க இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட் யுகம் அப்படின்னு மிகச்சரியா வர்ணிக்கிறாங்க. ஆமா, யாருக்கும் இப்ப பொறுமை இல்லையே. கரெக்ட்.
இப்போ யாருக்கும் பல வருஷங்கள் காட்டுல உட்கார்ந்து வேதங்களை படிக்கவோ தவம் செய்யவோ நேரம் இல்ல. எல்லாமே உடனுக்குடன் தேவைப்படுது. அந்த அவசர யுகத்துக்கு ஏற்ப ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களையும் சுருக்கி வள்ளலார் கொடுத்ததுதான் இந்த அருட்பெருஞ்சோதி அகவல். இதுல உள்ள ஒரு டேட்டா என்னைய பிரமிக்க வச்சது. திருக்குறள் உலக வாழ்க்கையே 1330 குறள்கள்ல, அதாவது சுமார் 2660 வரிகள்ல சுருக்கி தந்துடுச்சு அப்படின்னு நம்ம பெருமைப்படுறோம். ஆமாம். ஆனா இந்த அகவல் அதை விட குறைவா வெறும் 1596 வரிகள்ல உலக ஞானம், ஆத்ம ஞானம், கடவுள் ஞானம்னு அனைத்தையும் அடக்கிடுச்சு. இது எப்படி சாத்தியம்? தேவையற்ற சடங்குகளையும் மனிதர்களை பிரிக்கிற குப்பைகளையும் முழுமையா அகற்றிட்டு மிக தூய்மையான அறிவை மனித உடலும் மனமும் நேரடியா பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கிற வகையிலான அதிர்வுகளா அவர் அதை வடிவமைச்சதே இதுக்கு காரணம். சரி, இந்த அகவலை படிக்கிறதாலேயோ அல்லது கேட்கறதாலேயோ ஒரு தத்துவ ரீதியான புரிதல் கிடைக்கும் அப்படிங்கிறது புரியுது. ஆனா இது அன்றாட வாழ்வுல நம்ம உடலியல் ரீதியா எப்படி நேரடியா வேலை செய்யுது? அது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். அந்த ஆதாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த தண்ணீர் செய்முறை, அதை கேட்ட உடனே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டுச்சு. அது பலரையும் சிந்திக்க வைக்கும், சற்றே நம்புறதுக்கு கடினமான ஆனா அறிவியல் பூர்வமான ஒரு பகுதி. அகவல மனப்பாடம் செஞ்சா அல்லது தொடர்ந்து காதால கேட்டா வாழ்வுல உள்ள குறைகள் நீங்கும்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. ஓஹோ. அதுல ஒரு முக்கிய ரகசியமும் இருக்கு. அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற மகா மன்றத்துல உள்ள 13வது எழுத்தான அக் அப்படிங்கறதா அந்த ரகசியம். அந்த ஆயுத எழுத்து அக். ஆமா, அந்த அக் அப்படிங்கிற ஓசை நம்ம வாயோட உள்ள அன்னத்துல சரியா எங்க உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்தை கவனிச்சு தியானம் செஞ்சா பிரபஞ்ச ஜோதிய காண முடியும்னு சொல்றாங்க. அந்த ஆன்மீக பயிற்சி ஒரு புறம் இருக்கு. உடல் நலத்துக்காக அவங்க கூறுற அந்த தண்ணீர் செய்முறைய நானே விளக்குறேன். ஏன்னா அது அவ்வளோ நுட்பமானது. சொல்லுங்க. 5 லிட்டர் தண்ணியை எடுத்து அதை நல்லா காய்ச்சி 2 லிட்டரா சுண்ட வைக்கணும். அதுக்கப்புறம் அதுல சுக்கு பொடிய கலக்கணும். ஆனா இது சாதாரண சுக்கு கிடையாது. இஞ்சியோட மேல் சுண்ணாம்பு தடவி நெருப்புல சுட்டு அதோட குற்றத்தை, அதாவது நச்சுத்தண்ணிய நீக்கி அந்த சுண்ணாம்ப சுரண்டி எடுத்த பின் தயாரிக்கப்படுற மிக சுத்தமான சுக்குப்பொடி. வாவ், ரொம்ப டீடைல்டான ப்ராசஸ். ஆமா, இதை இரவே அந்த தண்ணியில கலந்து வச்சிடணும். காலையில எழுந்து அகவல பாடும்போதோ அல்லது ஒரு டேப் ரெக்கார்டர்ல அகவல ஒலிக்க செய்யும் போதோ அந்த தண்ணிய அந்த ஒளி அதிர்வுகளுக்கு முன்ன வைக்க சொல்றாங்க. இது மிகவும் நுட்பமான ஒரு பாரம்பரிய மருத்துவ மற்றும் ஆன்மீக செயல்முறை. இதை கேட்கும்போது ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டை இன்டர்நெட்ல இருந்து கம்ப்யூட்டருக்கு டவுன்லோட் செய்யறது போல அகவலோட மந்திர ஒளிகளை தண்ணிக்குள்ள டவுன்லோட் செஞ்சு அதை நம்ம குடிக்கும் தண்ணிலையும் கலக்க சொல்றாங்க அப்படிங்கிறது தெளிவா புரியுது. ஆமா. ஆனா சத்தம் எப்படி தண்ணிய மாத்தும்? இத நாம சற்று விரிவா பரவலான நம்பிக்கைகளோடும் அறிவியலோடு இணைச்சு பார்த்தா இதோட ஆழம் புரியும். நம்மூர்ல கோயில்கள்ல கும்பாபிஷேகம் நடக்கிறதா பார்த்திருப்பீங்க. ஆமா, பார்த்திருக்கேன். அங்க பல நாட்கள் நீர்க்கலசங்களை வச்சு தொடர்ச்சியா வேத மந்திரங்களை உச்சரிக்கிறாங்க. அந்த ஒளியோட அதிர்வுகள் அந்த தண்ணில முழுமையா பதிவாகுது அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அதை எடுத்துட்டு போய் சிலைகள் மீது ஊற்றி பிராண பிரதிஷ்டை செய்றாங்க. ஓ, கரெக்ட். அதே போல இஸ்லாமிய தர்காக்கள்ல குரான் ஓதி தண்ணீர்ல ஊதி அந்த தண்ணிய நோயுற்றவர்களுக்கு கொடுக்கற பழக்கமும் இருக்கு. இதை விளக்கும்போது எனக்கு ஜப்பானிய விஞ்ஞானி மசாரு எமோட்டோ செஞ்ச உலக புகழ்பெற்ற ஆராய்ச்சி தான் ஞாபகம் வருது. ஆமா, அந்த வாட்டர் கிறிஸ்டல் எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸாக்ட்லி. அவர் தண்ணியை எடுத்து 2 வெவ்வேறு அறைகள்ல வச்சார். ஒண்ணுல நன்றி, அன்பு போன்ற வார்த்தைகளை ஒலிக்க விட்டார். மற்றொன்றுல நான் உன்னை வெறுக்கிறேன் போன்ற தீய வார்த்தைகளை ஒலிக்க விட்டார். பிறகு அந்த தண்ணியை உறைய வச்சு மைக்ரோஸ்கோப் மூலமா அதோட படிகங்களை, அதாவது கிறிஸ்டல்ஸ் ஆராய்ஞ்சப்போ ஒரு பெரும் ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன ரிசல்ட் வந்துச்சு? நல்ல வார்த்தைகளை கேட்ட தண்ணி மிக அழகான சமச்சீரான மலர்கள் போன்ற வடிவங்களை கொண்ட படிகங்களை உருவாக்கி இருந்துச்சு. ஆனா தீய வார்த்தைகளை கேட்ட தண்ணி விகாரமான உடைந்த வடிவத்தை கொண்டிருந்தது. மிக சரியான உதாரணம். ஒலியோட அதிர்வுகள் நீரோட மூலக்கூறு அமைப்பை அடியோடு மாற்றி அமைக்கும் அபார சக்தி கொண்டவை அப்படிங்கறத நவீன அறிவியலும் ஏத்துக்குது. கண்டிப்பா. எனவே தூய்மையான அதிர்வுகளை கொண்ட அகவலோட வார்த்தைகளை தண்ணிக்கு முன்னாடி ஒலிக்கும்போது அந்த தண்ணி அந்த பிரபஞ்ச ஆற்றலை தன்னுள் ஈர்த்துக்குது. மனித உடம்பு அப்படிங்கிறது 70% தண்ணியால ஆனது. ஆமா. அந்த நீரை பருகும் போதோ அல்லது அதை கொண்டு குளிக்கும் போதோ அந்த ஆற்றல் நேரடியா மனித உடலோட செல்களுக்குள் ஊடுருவி செயல்படுது. இதுதான் இதுல உள்ள உள்ளார்ந்த அறிவியல்.
அப்படி என்றால் தண்ணீரோட மூலக்கூறுகளையே மாற்றி அமைக்கும் அளவுக்கு இந்த அகவலோட வார்த்தைகளுக்கு மட்டும் எப்படி இந்த அசாதாரண சக்தி வந்துச்சு? இத வள்ளலார் எப்படி எந்த மனநிலையில எழுதினார்? இந்த அகவல் மனிதர்களால் எழுதப்பட்ட மற்ற நூல்கள்ல இருந்து முற்றிலும் மாறுபடுது. மனிதர்கள், தேவர்கள் அல்லது மும்மூர்த்திகளால் எழுதப்படுற நூல்கள்ல கூட ஆங்காரம், ஆணவம் அல்லது மாயையோட கலப்படம் ஓரளவேனும் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? ஏன் அப்படி? ஏன்னா அது நான் எழுதுறேன், என் அறிவு அப்படிங்கிற உணர்வோட எழுதப்படுறது. ஆனா இந்த அகவல் வள்ளலாரோட கற்பனையிலேயோ அல்லது அவரோட சொந்த ஆங்காரத்துல எழுதப்பட்டது கிடையாது. அவர் அதை எழுதும்போது அவரோட நான் அப்படிங்கிற அகந்தை முழுமையா அழிஞ்சிருந்துச்சு. பின்னாடி அந்த வரிகள் யார்கிட்ட இருந்து வந்துச்சு? இது நேரடியா இறைவன் டிக்டேட் செய்ய வள்ளலார் ஒரு வெறும் ஷார்ட் ஹேண்ட் ரைட்டர் போல அமர்ந்து எழுதுனது அப்படின்னு அந்த ஆதாரம் சொல்லுது. வாவ்! கூடல் வல்லீர் பாடல் தர வாரும் அப்படின்னு வள்ளலாரே இறைவன்கிட்ட பேனாவும் காகிதமும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு உரிமையான கட்டளைய போல கேட்டதா அவங்க குறிப்பிடுறாங்க. அதனாலதான் அந்த வார்த்தைகள்ல மனித கலப்படம் இல்லாம நேரடியா பிரபஞ்ச அதிர்வுகள் உறைஞ்சிருக்கு. எக்ஸாக்ட்லி. இது நம்பவே முடியாத அளவுக்கு வியப்பா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சின்ன கேள்வி. கேளுங்க. பழங்கால ஞானிகள் பலருக்கும் இப்படி பிரபஞ்சத்தோட நேரடியா தொடர்பு கொள்ற திறனோ அனுபவமோ இருந்திருக்குமே. அவங்க ஏன் இந்த ரகசியங்களை இவ்வளவு வெளிப்படையா எளிய வடிவுல சொல்லாம மக்கள் கிட்ட மறைச்சு வச்சாங்க? அதுக்கும் அந்த சொற்பொழிவு மிக ஆழமான தர்க்க ரீதியான விளக்கத்தை தருது. பழைய காலத்து சித்தர்களும் ஞானிகளும் இந்த உண்மைகளை சாதாரண மனிதர்கள் கிட்ட வெளிப்படையா சொல்ல ரொம்ப தயங்கினாங்க. தகுதியற்றவர்கள் கிட்ட இந்த ரகசியங்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வு அவங்களுக்கு இருந்துச்சு. இத விளக்க ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்றாங்க. காசிக்கு சென்றால் மோக்ஷம் அப்படின்னு பழைய நூல்கள்ல மறைபொருளா ஒரு பரிபாஷையா சொன்னாங்க. காசினா வடநாட்டுல கங்கை நதி பாயிற ஒரு புனித நகரம் தானே? அதுதான் வெளிப்படையான உலகியல் அர்த்தம். ஆனா அதோட உண்மையான சித்தர்கள் மறைச்சு வச்ச ஆன்மீக அர்த்தம் என்னன்னா, மனிதனோட இரு புருவங்களுக்கு மத்தியில உள்ள இடம்தான் அந்த காசி. ஓஹோ. உயிர் போகிற நேரத்துல ஒரு மனிதன் அவனோட உணர்வ அந்த புருவ மத்தியில நிலை நிறுத்துனா அவனுக்கு பிறப்பற்ற மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதே அந்த வரியோட உண்மையான ரகசியம். ஆனா இத வெளிப்படையா சொல்லாம மறைச்சு சொன்னதால என்னாச்சு? பல லட்சம் பேர் தங்களோட வாழ்நாள்ல வீணா பயணம் செஞ்சு வடநாட்டு காசிக்கு போய் கங்கை நதியில விழுந்து தங்கள் உயிரை மாய்த்துக்கிட்டாங்க. முதலையிடமும் மீன்களிடமும் தான் அவங்க தங்கள் உடலை இழந்தாங்களே தவிர மோட்சம் கிடைக்கல. மிகப்பெரிய வரலாற்று பிழை இது. ஆமா, மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்கள் மனித சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தையும் முட்டாள்தனத்தையும் விளைவித்திருக்குன்னு பாருங்க. அதனாலதான் வள்ளலார் எதையும் மறைக்கல. ஒரு சித்தர்கிட்ட வாசியோகம் கத்துக்கணும்னா பல வருஷங்கள் காத்திருக்கணும். வாசியோகம் அப்படிங்கிறது மூச்சு காத்துற உள்ள இழுத்து அத உடலுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட முறையில சுழல வச்சு ஆயிழ நீட்டிக்கிற ஒரு மிக கடினமான மூச்சு பயிற்சி. இதையெல்லாம் கத்துக் கொடுக்க சித்தர்கள் பல நிபந்தனைகளை விதிப்பாங்க. ஆனா வள்ளலார் அப்படி செய்யலையா? இல்ல, வள்ளலார் பழைய வேதங்களுக்கு தெரியாத 43 உயர்ந்த அறிவு நிலைகளை மிக எளிமையா வெளிப்படையா மனித சமூகத்துக்கு உரைநடையிலையும் 1596 அகவல் வரிகளாகவும் வழங்கினார். இந்த அகவல்ல இருக்கிற இன்னொரு பிரம்மாண்டமான அறிவியல் உண்மையே என்னைய நிஜமாவே பிரமிக்க வச்சிடுச்சு. எந்த விஷயம்? சேக்கிழர் பெரிய புராணம் எழுதத் தொடங்கினப்போ இறைவன் அவருக்கு உலகெல்லாம் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தைய அசரீரியா கொடுத்தாராம். அந்த ஒரு வார்த்தைய வள்ளலார் விரித்து 2000க்கும் மேற்பட்ட உலகங்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறதா அன்றே மிக தெளிவா விளக்கியிருக்கார். ஆமா, இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்னைக்கு நவீன விஞ்ஞானிகள் குவாண்டம் பிசிக்ஸ்ல இந்த பிரபஞ்சம் ஒன்னல்ல, இது யூனிவர்ஸ் இல்ல, எண்ணற்ற உலகங்கள் கொண்ட மல்டிவர்ஸ் அப்படின்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த நவீன டெலஸ்கோப்போ ஆய்வுக்கூடமோ இல்லாம 150 வருஷங்களுக்கு முன்னாடியே வள்ளலார் தனது அகவல்ல மல்டிவர்ஸ் கோட்பாட்டை பதிவு செஞ்சிருக்கார். அப்படிங்கிறது அறிவியலும் ஆன்மீகமும் இணையிற ஒரு உச்சகட்ட புள்ளி. கண்டிப்பா. சரி, நாம இந்த ஆழ்ந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒட்டுமொத்தமா பார்த்தா மூச்சானாலும் சரி பேச்சானாலும் சரி அது பிரபஞ்ச ஆற்றலோட நேரடி வெளிப்பாடு அப்படிங்கிறத இன்னைக்கு ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். ஆயிரக்கணக்கான வருஷங்களா இருந்த பழைய நூல்களோட குப்பைகளையும் இடைச்செருகல்களையும் நீக்கிட்டு இறைவனோட நேரடி ஒலிய வெறும் 1896 வரிகள்ல சுருக்கி தர்ற ஒரு தூய்மையான சிற்றம்பல கல்விதான் இந்த அருட்பெருஞ்சோதி அகவல்.
ஆமா, அந்த உயர்ந்த வார்த்தைகளை நம்ம செவிகளால் கேட்கறதும் அந்த அதிர்வுகளை தண்ணி மூலமா உடலுக்குள்ள உள்வாங்கறதும் மனிதனை வெறும் விலங்கு நிலையிலிருந்து உண்மையான மனித நிலைக்கும் அதற்கும் மேலான பிரபஞ்ச நிலைக்கும் அழைச்சு செல்லும் ஒரு தெளிவான வழிகாட்டி அப்படிங்கறத இந்த ஆதாரம் மிக சிறப்பா பதிவு செஞ்சிருக்கு. நம்ம தண்ணி மேல வார்த்தைகள் ஏற்படுத்துற தாக்கம் பத்தி விரிவா பேசுறோம். நல்ல வார்த்தைகள் தண்ணியோட படிகங்களை அழகா மாத்தும் அப்படிங்கறத அறிவியல் பூர்வமா பார்த்தோம். ஆமா. இப்போ இத தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சிறிய ஆனா மிக ஆழமான சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். இன்றைய நவீன உலகத்துல நாம எப்பவுமே பின்னாடிலே ஏதோ ஒரு சத்தத்தை ஒலிக்க விட்டுக்கிட்டே இருக்கோம். கரெக்ட். தொலைக்காட்சியில ஓயாம ஓடிக்கிட்டு இருக்கிற துயரச் செய்திகள், காதுகள்ல எப்பவும் ஒலிக்கும் மூர்க்கமான இசை, அலுவலகத்திலேயோ அல்லது இணையத்திலேயோ மற்றவங்கள பத்தி பேசப்படுற நச்சுத்தன்மையான வதந்திகள். இப்போ அதுதான் நம்ம சுத்தி நிறைஞ்சிருக்கு. ஒரு ஞானியோட உயர்ந்த வார்த்தைகள் உங்க உடம்புல உள்ள 70% தண்ணிய ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் போல புனிதமா மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னா 24 மணி நேரமும் நாம கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நவீன கால இரைச்சல்களோ கோபமான வார்த்தைகளோ உங்க செல்களோட அமைப்பை ஒவ்வொரு நொடியும் என்ன செய்துகிட்டு இருக்கு? ரொம்ப ஆழமான கேள்வி. இந்த தொடர் சத்தங்கள் உங்களை உள்ளுக்குள்ள வளர்க்குதா அல்லது மெல்ல மெல்ல சிதைக்குதா? இத பத்தி சற்றே ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான தேடலில் சந்திப்போம்.